அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நான் நேற்று ஷூட் பண்ண வீடியோ. ஆக்சுவலி நேற்று எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கெஸ்ட் வரதா இருந்தது. என்னோடய சிஸ்டருக்கு வந்து தட் இஸ் டுடே என்கேஜ்மெண்ட்டு. ஸோ எஸ்டர்டே வந்து இங்கே பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் சைடில். அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் வந்து பூ வச்சுட்டு போவாங்க. ஸோ அதுக்காக அவங்க வரதா இருந்தது. ஸோ அந்த பிளான்க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். இதோ என் தம்பி வந்து வீட்டுக்கு ஊது வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் தான் இந்த ஊது அந்த வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் தான் என் தம்பி வந்து அந்த ஊது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தான் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியில் மழை, சரியான மழை, பயங்கரமாக மழை பெஞ்சது. என்கேஜ்மெண்ட் டைமு இந்த டைமில் யாராவது மேரேஜ் வச்சுருந்தாங்கன்னா இந்த மழை இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. நேற்று ஒரு நாள்லேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து நாங்கள் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் வர கெஸ்ட்டுக்கும். எங்கள் வீட்டில் சும்மா சின்ன கெட் டுகெதர் தான். டுடே என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நாங்கள் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த நிறைய பேருமே எங்கள் ஃபேமிலி ஆட்கள் மட்டும்தான். அவுட் சைட்லேருந்து யாரையும் வந்து கூப்பிட்டுக்கல. நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் கல்யாண டைமில் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அதாவது நேத்திக்குள்ளே லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 கறி சோறு வந்து எங்கள் ஊர் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 கறி சோறில் வந்து நெய் சோறு, கீ ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கடுத்து மட்டன் குழம்பு, அந்த மட்டன் போட்டே ஒயிட் குழம்பு, அந்த தேங்காய் மட்டும் அரைச்சி போட்டு பச்சை மிளகா, மிளகுத்தூள்லாம் போட்டு ஒரு ஒயிட் குருமா வைப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல் இங்கே. அண்ட் அதுக்கடுத்து தாலிச்சா அண்ட் வந்து சிக்கன் 65, ஒரு ஸ்வீட்டு பிரெட் ஸ்வீட் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம் நாங்கள் நேற்று. அண்ட் வந்து ஒரு புளிப்பு பிக்கல் மாதிரி ஒரு புளிப்பு பச்சடி, கத்திரிக்காய் மாங்காய் போட்டு ஒரு புளிப்பு பச்சடி அண்ட் சிக்கன் 65 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதாங்க. அந்த சாப்பாடு எல்லாம் இந்த மழை டைமால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு, அது டிலே ஆகி வீட்டுக்கு வந்து ஒரு 2:00 பக்கம் தான் வந்தது. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஃபாரவேலேருந்து ட்ராவல் பண்ணி வரதால் அவங்க நேற்று வந்து 3:30, 4 பக்கம் தான் வீட்டுக்கே வந்திருந்தாங்க. மழையை பார்த்திங்களா என்ன மாதிரி மழை பெய்யுதுன்னு. இந்த மழையிலலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா பயங்கர கஷ்டம்தாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஒயிட் குருமா, மட்டன் போட்டு வைப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அண்ட் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து அந்த புளிப்பு பச்சடி, ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட எஸ்டர்டே கெட் டுகெதர். ஸோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் பண்ணியிருந்தோம். இது வந்து ப்ரெட் ஹல்வா ப்ரிஃபர் பண்ணியிருந்தோன்னு சொன்னீங்க இல்லையா, அதுதான் இந்த ப்ரெட் ஹல்வா. அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு தாலிச்சா, மட்டனில் வர அந்த கொழுப்புன்னு சொல்லுவோம்ல, அதை போட்டு பண்ணுறது. இது வந்து என் தம்பி பொண்ணு, த க்யூட்டஸ்ட் பேபி அவர் அப்படின்னு எனக்கு தோணும் எப்போயுமே. எவ்வளோ அழகாக மறைக்கிறாங்க பார்த்தீங்களா. மாஷா அல்லாஹ். அண்ட் வந்து ரைஸ் வேறு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரைஸும் மட்டன் குழம்பும் வந்து லேட்டாக தான் வந்தது. சிக்கன் 65 ஆல்சோ அது கொஞ்சம் இதான் அந்த மட்டன் குழம்பு. அண்ட் வந்து நேற்று நல்ல ஒரு சாப்பாடு, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ எல்லோரும் துஆ செய்யுங்க.